அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி, சித்திரை மாசத்தோட முதல் நாள், திங்கட்கிழமை, தமிழ் புத்தாண்டு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நிலைவாசல்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இந்த வருஷம் ஃபுல்லா பணமழை பொழியும்னே சொல்லலாம். பணவரவு பட்டைய கிளப்போம். உடனடியா நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம சித்திரை மாசத்தோட முதல் நாளும் நாளைக்கு நமக்கு இருக்கு. தமிழ் வருடப்பிறப்பு. பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் வருஷத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு வருஷத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு உறுதுணையா இருக்கும். இந்த வருஷத்துல பல கசப்பான விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கடன்னால ஏகப்பட்ட அவமானங்களையும் கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்படி இது எல்லாமே உங்களை அடுத்த வருஷம் பின்தொடராம இருக்கிறதுக்கு வருஷத்தோட முதல் நாள்ல நீங்க எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சாலே போதும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில நாளைய நாள தவற விடாதீங்க. மொத்தமா 60 தமிழ் ஆண்டுகள் நமக்கு இருக்கு. இதுல 39வதா வரக்கூடிய ஆண்டுதான் விசுவாவசி ஆண்டு. இந்த விசுவாவசி ஆண்டுதான் நாளைக்கு நமக்கு பிறக்க போகுது. இப்படி நாளைக்கு பிறக்கக்கூடிய புது வருஷத்தோட முதல் நாள்ல உங்க நிலைவாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இத மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இந்த வருஷம் ஃபுல்லா பொன்னும் பொருளும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த செலவே இல்லாத பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு வருஷத்தோட முதல் நாள்ல நிலைவாசல்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலை நேரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து நீங்க செய்யணும். நாளைக்கு காலையில 7:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு. அதே மாதிரி யமகண்டம் நாளைக்கு காலையில 10:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துக்கோங்க. அந்த வகையில நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல செய்யும் போது நமக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். காலையில 7:30 மணி வரைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில 9 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன நேரம் எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. நாளைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துல செய்யறது கை மேல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவைப்படும். இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வர ஆரம்பிக்கும். அந்த வகையில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு ரோஸ் வாட்டர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். ரோஸ் வாட்டர்
பட்டர் அதாவது பன்னீர் உங்களுக்கு கிடைக்காதுன்னா சாதாரண தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற 2 பொருள்ல உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பொருளுமே கிடைக்காதுன்னு சொல்றவங்க பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த 2 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது பவுடர் அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம். இது 2ல ஒரு சிட்டிகை அளவுக்கு இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு பொருளை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு காலையில நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா செய்யுங்க. எந்த தீட்டு உங்களுக்கு இருந்தாலும் சரி, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா ஜவ்வாது 2ல ஏதாவது ஒன்ன ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதுல ரோஸ் வாட்டரை ஊத்தி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் ரெடி பண்ண வேண்டாம், ரொம்ப திக்கான பேஸ்டாவும் ரெடி பண்ண வேண்டாம். கொஞ்சம் மீடியமா பார்த்து கவனமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேஸ்டை எடுத்துக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. இப்படி நின்னதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்க நிலைவாசல் கதவுல சென்டர்ல நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பெருசாவே மத்தவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வரைய வேண்டிய அந்த ஸ்வஸ்திக் சின்னம் ஸ்கிரீன்ல தெரியும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் 4 திசைகள்ல இருந்தும் நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உள்ள நுழையாது. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தோட சிறப்புகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில 4 திசைகள்ல இருந்தும் பணத்தை இந்த வருஷம் ஃபுல்லா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு நடுவுல புள்ளி குங்குமத்தை பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க. மொத்தமா 5 புள்ளிகள் வைக்கணும். இதையும் பார்த்து கவனமா வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு உங்க நிலைவாசல் கதவை நீங்க பாத்தீங்கன்னாவே அது மங்களகரமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிலைவாசல் கதவு மங்களகரமா இருந்துட்டாலே நல்ல விஷயங்கள், இறை சக்தி நம்ம வீடு தேடி வர ஆரம்பிக்கும். பொதுவா நம்ம வீட்டோட நிலைவாசல் கதவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி நமக்கு நம்ம முகம் முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நிலைவாசல் கதவு முக்கியமானது. இந்த நிலைவாசல்ல தான் குலதெய்வத்துல இருந்து அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யறதா சொல்லுவாங்க. அந்த வகையில நிலைவாசல்ல நாம எப்பயுமே மங்களகரமா வாசம் நிறைந்ததா வச்சிருக்கும் போது நம்ம வீடு தேடி அனைத்து தெய்வங்களும் வருவாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு இருக்கக்கூடிய நாளைய நாள்ல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்க நிலைவாசல் கதவுல வரைஞ்சு வைக்கும் போது நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும். இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும்போது உங்க நிலைவாசல நீங்க சுத்தம் பண்ணும் போது எப்பயும் போல துணியை வச்சு, அதாவது ஈர துணியை வச்சு இதையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா திரும்பியும் வியாழக்கிழமை அன்னைக்கு அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை திரும்பியும் உங்க நிலைவாசல்ல வரைஞ்சு வைக்கலாம். எப்பயுமே நம்ம நிலைவாசல்ல இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கிறது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் நல்ல ஒரு பணவசியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.